ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட ரகசிய தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதோடு கூட ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக பலன் பெற முடியும். வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ 2026 5வது மாதமான மே மாதம் முடிந்து 6வது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம். ஸோ இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் நடக்குது. அதோடு கிரக சேர்க்கைகளும் இருக்குது. அதனால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தலையெழுத்து மாறும். அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஜூன் 16 நேரம் நெருங்கிடுச்சு என்று கிரக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதை தான் மெயினாக இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குதா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் அமையிறத பொறுத்து தான் எல்லாமே நமக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜூன் மாதம் நிறைய கிரகங்கள் சேர்ந்து அதனாலேயே 12 ராசிக்காரங்களுக்கும் நேரமானது நெருங்கிடுச்சு என்பது குறிப்பிடப்படுது. அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன நேரம் நெருங்கிடுச்சுங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அதை விட இன்னொன்று என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது நீங்கள் பெறுவதற்கு பர்டிகுலராக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி மாறும். ஸோ வேறு மாதிரி மாறுவதற்கு, வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெறுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான தாள்களை தெரிந்து கொள்ளலாம். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை பற்றிய தாள்கள் தான். சரி வாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிவன்மலைங்கிற அப்படிங்கிற ஒரு மலையை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா இந்த மலைக்கும் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மலையை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். இந்த மலையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த மலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கேயத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகே இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டியே நாட்டில் நடக்கக்கூடிய இன்னல்களை முன்கூட்டியே முருகர் தெரிவிக்கிறது தான். அதுதான் இந்த கோவிலுடைய ஸ்பெஷலு. இந்த கோவிலுடைய ஸ்பெஷலுக்கு ஏற்ப எப்படி நமக்கு நல்லது நடக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அதுபோல தான் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன்பெறணும். அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க முதல்ல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகங்கள் அமைகிறதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இப்போ கிரகங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக குரு தான் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி அமைகிறாரு. ஏன்னா குருவால் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் ஒரு மாற்றமே உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது. அதனால் குருவால் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லாமே. குரு மட்டும் கிடையாதுங்க, கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனும் நிறைய மாறுறாரு. ஸோ சூரியன் மாறுறது இதெல்லாமே இருக்குது. கிரகநிலை பார்க்கும்போது உங்களுடைய ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, ராசி ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைகிறது.
இப்படி கிரகநிலைகள் அமையக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கரெக்டாக 16ஆம் தேதியிலிருந்து தொழிலில் புதிய திருப்பங்களை காண்பீங்க. வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதால் மறைமுகமான போட்டிகளில் பாதிப்புகள் ஏற்படாது. உடலில் ஏற்படக்கூடிய சிறிய உபதைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டால் மருத்துவ செலவுகளை குறைக்கலாம். அதனால் உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொள்ளுங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். அதோடு அரசியல்வாதிகளுக்கு நன்மை தரக்கூடிய காலமாக இருக்கு. குடும்பங்களோடு பொழுத கழிப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த காரியங்கள் நடந்து முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் கிடைப்பது போல் இருந்து பின் நழுவி செல்லக்கூடிய சூழல் உருவாகும். கவலை வேண்டாம், உங்கள் அயராத முயற்சியால் வெற்றி காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகும். சக மாணவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. இது விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதே போல் திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம். அதில் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வரும். அதனால் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எதையும் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். இப்போதைக்கு எல்லாத்தையுமே உங்கள் நட்சத்திரக்காரங்க தள்ளி போடுறது நல்லது. ஸோ நேரம் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன் பெறுங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையும் அவ்வளோ எளிதில் நம்பக்கூடாது. அப்படி நம்பினீங்கன்னா தான் உங்களுக்கு அதிக பாதிப்பே வரும். ஸோ நம்புறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்கிறவங்களே துரோகம் செய்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. சரி வாங்க, விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்துட்டோம். இப்போ அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதியிலிருந்து பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் நல்ல பலன்களை பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவீங்க. கவலை கொள்ள வைத்த கடன் தொல்லைகள் குறைவதால் உங்களுடைய மனதில் தைரியமானது பிறக்கும். அதைவிட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பீங்க. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண்பழி ஏற்க வேண்டியது இருக்கும். எனவே கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். உறவினர்களோடு பேசும்போது அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது நிதானமாக இருப்பது நல்லது. உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்வது நல்லது. பெண்களுக்கு முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. செலவு கூடும். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுஷமில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் 16ஆம் தேதியிலிருந்து புதிய நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்தில் இருந்த இழுப்பறியான நிலைமை மாறும். சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் கருத்து வேறுபாடுகள் கலந்து குடும்ப ஒற்றுமையே பேணிக்கணும். உத்தியோகத்தில் விரும்பி இடமாற்றங்கள் அப்போ தான் பெற முடியும், இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். முன்கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் அதிர்ஷ்ட பாதையில் முன்னேற்றங்கள் காணலாம். அதோடு வாழ்க்கை தர உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானங்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்குது. இது கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்மை அதிகம் கிடைக்க, அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகரை வழிபாடு செய்கிறது தான். முருகருக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் இதெல்லாம் பாராயணம் செய்கிறது, கேட்கறது செய்கிறது அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் தரும். அதனால் இதெல்லாம் செய்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.